வணக்கம். இன்றைய பதிவில் 1 கிலோ சிக்கன் வச்சு பிரியாணி செய்கிறதுக்கு பார்க்க போகிறோம். 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவிட்டு சும்மா தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 2 ஆழாக்கு அரிசி எடுத்துருக்கேன். இந்த டம்ளரில் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். தம் போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு அப்புறமா தான் நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். இப்போ இந்த அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போது இந்த அரிசி நல்லா கழுவிட்டு வந்துட்டேன். நம்ம சமைக்க போகிற நேரத்துக்கு அரிசி ஊற வச்சா போதும். நம்ம எந்த அளவில் எடுத்தோமோ அந்த அளவில் 1.5, நான் ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வீதம் 2 டம்ளர் எடுத்துருக்கேன். 3 டம்ளர் தண்ணி அளந்து வச்சுருந்தேன். அதை ஊற்றி இப்போ நம்ம இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். அடுத்த ஸ்டெப்பு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா, பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் பாருங்கள், பட்டை, லவங்கம், கிராம்பு, அப்புறம் அந்த ஸ்பைசி இலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன், 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு, காரத்துக்கு தனி மிளகாத்தூள் வச்சுருக்கேன். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சாதாரணமாக சமையல் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், ரீஃபைண்ட் ஆயிலு. இப்போ அதே மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் நெய் காஞ்சிடுச்சு. இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த பட்டையும் லவங்கம், பிரிஞ்சி தழை இதெல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 முழுசாக பச்சை மிளகா கீரி போடுங்க நீங்கள். இப்போ அதில் வெங்காயம் நம்ம அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் தான் இதில் கொஞ்சம் நிறைய இருக்கணும், தக்காளி கம்மியாக இருக்கணும், அப்போ நல்லாயிருக்கும். எல்லா வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். தீ நல்லா ஹையில் வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவு தான் நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட் இருக்கும். இது வதங்கிறதுக்குள்ளே இப்போ நம்ம இந்த சிக்கனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இந்த சிக்கனில் மேக்னேட் பண்ணி வச்சு நம்ம போடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு காரம்லாம் ஏறி இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க கரம் மசாலா பொடி, மஞ்சத்தூள், தனி மிளகா பொடி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை எல்லாம் போட்டு நம்ம கையால் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதுலேயே வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இதையும் சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா செவந்து வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இது ரெண்டும் சேர்த்து நம்ம இதையும் சேர்த்து இதிலே போட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நம்ம போட்டது குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பெசரி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டை போட்டுட்டு இதையும் நம்ம நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வைக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா சிக்கன் அதில் தண்ணி ரொம்ப தண்ணி இல்லை பாருங்கள். நான் நல்லா வடிகட்டி போட்டேன், இருந்தாலும் அதில் இருக்கிற தண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியில் இருக்கிற தண்ணி 1க்கு 1.5 தண்ணி நான் 2 எடுத்துருக்கேன். அதுக்கு நான் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றி அரிசியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியை நான் அதில் சேர்க்குறேன். இப்போ இந்த தண்ணியில் நீங்கள் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தாலும் காரம் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது மூடி போட்டு வச்சு இது கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இதை அப்படியே ஜென்டலாக லைட்டாக அப்படியே ஒரு கலந்து கொடுத்துக்கலாம். அரிசியை உடையாமல், அரிசியை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம், அவ்வளோதான். இப்போது இதில் ஒரு அரை மூடி அளவு சின்ன எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்றேன். இது எதுக்குன்னா ரைஸ் குழையாமல் இருக்கிறதுக்காக, கொஞ்சம் கெடாமலும் இருக்கும் வெயில் நாள், அதனால் கொஞ்சம் பிரியாணி உதிரி உதிராக வரும். அதுக்காக
ஒரு அரை மூடி அளவு எலுமிச்சம்பழம் புழிகிறேன். இப்போ அவ்வளோதான். இதை வந்து மூடி போட்டு வச்சிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி வந்து எந்த அளவுக்கு சுண்டி இருக்குது. இப்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம தம் போட்டுக்கலாம். இதுக்கு மேலாக்கா தண்ணி இல்லாமல் இருக்கும்போது தான் நம்ம வந்து தம் போட முடியும். இப்போ இதை அப்படியே நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை தூவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் மேலாக்கா சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு இது மேலே நல்லா வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா உதிரியாக பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செம்மையாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே பார்சல் பண்ணிட வேண்டியது தான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எடுத்துகிட்டு போகிறான், அதனால் செய்தாச்சு. இப்போ இது நல்லா ஆரடிச்சுன்னா இன்னும் உதிரியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி 1 கிலோ சிக்கனில் நீங்கள் இந்த அளவில் செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.